வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. ஜூலை மாதம் 5ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 நிகழ்வுகள். கரெக்டாக 4ஆம் தேதி ஈவினிங் புதன் வக்கரகதியில் மிதுனத்துக்கும் சுக்கிரன் சிம்ம ராசிக்குள்ளும் நுழைஞ்சிருக்கார். இப்போது இதுதான் வரக்கூடிய மாற்றம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் சில முக்கியமான டிஸ்கஷன்ஸில் தொடக்கமும் இருக்கும். முக்கியமானவங்களோட பேச்சுவார்த்தைகள், அதில் ஒரு டெஃபினட் கன்க்ளூஷன் வருமா அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் ஹோப்ஃபுல் டிஸ்கஷன்னும் ஆனால் சொல்லலாம். வழக்கமாக எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். நம்ம கவர்மெண்ட்டில் இப்போ ரொம்ப பழக்கமாக எடுத்த அந்த வார்த்தை MOU, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு பேர். நம்ம அரசியல்வாதிங்க என்ன பண்ணுவாங்க, இந்த MOU காமிச்சு அதுக்கான வாய்ப்பே வந்தாச்சு, 40,000 கோடி வருது, 30,000 கோடி வருதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்போம். சரி, பாலைவனத்தில் மழை பெஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம், சரி நமக்கு ஏதோ பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது போல இருக்குன்னு. அது அவங்க பொழப்பு. கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸும் ஒரு கன்க்ளூஷன் இல்லை, அது ஒரு டிஸ்கஷன். இந்த வாரத்தில் சில எதிர்பாராத அலைச்சல்கள், எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த வாரத்துடைய செகண்ட் பார்ட்டில் கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி பெட்டராக இருக்குது. வார கடைசியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நியூஸ் கூட உங்களுக்கு வரும். ஆனால் அது வரக்கூடிய காலம் வார கடைசி தான். அப்போ இந்த வாரத்துடைய தன்மை என்ன இருக்குது, பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்தது. இந்த ஆக்டிவிட்டீஸ்னால எனக்கு எதாவது ரிசல்ட் வருமா அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியல. அப்படி தான் கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு அமையவே இருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.